ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடி காசில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த பங்காளி சண்டை, அந்த எதுனா சொல்லுவாங்க, சகலபாடி சண்டை வந்து தாங்க முடியல. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. முத்து வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிட்டு வர்றாங்க. அவங்களும் ஆறுதல் சொல்கிறாங்க, இப்போ தான் கல்யாணம் பண்ணி வீடாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் முத்து வந்து அப்படியே பிடிச்ச அப்படிலாம் தான் இருக்கார். அதே போல் அவரும் கிளம்பி வந்துட்டுருக்க டயத்தில் இவங்க 2 பேருமே வர்றாங்க பைக்கில். இவருக்கும் அவர் ஆப்போசிட்டில் வர்றப்ப 2 பேரும் குறுக்கு சந்தில் மாட்டிக்கிறாங்க. இவங்க நான் போக மாட்டேன், நீ போக மாட்டேன்னு அங்கேயே நிற்கிறாங்க. ஏன் நீ போவேன் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுது, யாருமே நவர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் திட்டுறாங்க, அதெல்லாம் போக முடியாதுங்கிறாங்க. அப்போதைக்கு சீதா அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்களும் பார்த்துட்டு ஒருட்ட பார்த்துட்டு நீ கொஞ்சம் பின்னாடி போங்க அப்படிங்கிறப்போ அவரும் போயிடுறாரு. அருணும் பின்னாடி போயிடுறாங்க. அடுத்து முத்து பார்த்துட்டு எதுக்கு இங்கே நிற்கிறா, எங்கே போகணும், ஹாஸ்பிட்டல் போகணுமாம்மா, ஒழுங்காக கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பொறுமையாக வந்துக்கிறேன், முதல்ல ஆட்டோவில் ஏறிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் சரிங்கிற மாதிரி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜயா காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டில் கிளாஸில் நடத்திட்டு இருக்காங்க. அப்போதைக்கு சிந்தாமணி வராங்க. எனக்கு அடுத்த வாரம் பிறந்தநாள் வந்துருங்க மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. வர முடியாதுன்னு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க கிளாஸ்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த நகையை காட்டுறதுக்காக போகிறாங்க. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகிற இடத்துல தான் இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நகையை பார்த்து இது ஏன் நகை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இதில் ரோஹிணி மாட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிட்ட மீனா வந்து அவங்க அம்மாட்ட போய் பேசுகிறாங்க. ஸ்ருதியை நம்ம கல்யாணம் பண்ணி போமா, அவருக்கு அவர் தான் நல்லா லவ் பண்ணுறாரு, இவர் மட்டும் சும்மா இருந்தாரா, 2 பேருமே சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க, இவர் இந்த மாதிரி பண்ணி அவரை சஸ்பெண்ட் ஆகினார்ல, அந்த கோவத்தில் தான் அவர் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை எடுக்கிறதா முடிவு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அடுத்து சீதாவும் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அருண்கிட்ட பேசுகிறாங்க. அருண் எல்லாமே சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ, எங்கள் மாமா எடுக்கிறதா முடிவு, அவர் முடிவை நாங்கள் மீற முடியாது, அவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி தான், அவர் எங்கள் அப்பா மாதிரி, அவர் இந்த மாதிரி பேசாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மாவும் வந்து அவங்களும் சொல்கிறாங்க கட் அண்ட் ரைட்டாக, அதை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது, அப்போ அவங்க குடும்பத்துக்கு முக்கியமாக நான் முக்கியமாக கேட்குறப்போ என் குடும்பம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாங்கிற மாதிரி சீதாவும் சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு வர்றாங்க. இங்கே சீதாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டில் உட்காந்துட்டு இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ இப்போ 2 பிரச்சனை மாட்டியிருக்காங்க. விஜய் அங்கே போய் அந்த நகை பிரச்சனையில் மாட்டி அந்த இது தெரிய வரப்போதா, இல்லை பிரேக் வேறு பிடுங்கினது ரோஹிணி தாங்கிறது முத்துக்கும் தெரிய வரப்போறதா பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.